ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணியை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அமலாக்கத்துறையை கண்டித்து கொல்கத்தாவில் ஒரு பிரம்மாண்ட பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பேரணி தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. அதாவது நேற்று மேற்கு வங்கத்தில் ஐபாக் நிறுவனத்துக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. நிலக்கரியை சட்டவிரோதமாக திருடி விற்பனை செய்த விவகாரம் தொடர்புடைய விவகாரத்தில் இந்த ஐபாக் நிறுவனத்திற்கு ஹவாலா பரிமாற்ற நபர்களோடு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டிதான் இந்த ஐபாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டது. ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய இந்த சோதனைக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார். ஏனென்றால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ஐபாக் நிறுவனம் தான் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கிறது. இதனால் மம்தா பானர்ஜி இது கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஐபாக் நிறுவனத்திற்கு நேரில் சென்ற மம்தா பானர்ஜி அங்கு முக்கியமான சில ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை கண்டித்து இன்று மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஒரு பிரம்மாண்ட பேரணியிலே பங்கேற்று வருகிறார். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஜாதவ்பூர் பகுதியில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பேரணியில் மம்தா பானர்ஜியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலை டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அலுவலகத்திற்கு முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்களும் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்திருந்தனர். இதற்கும் மம்தா பானர்ஜி சற்று முன்னதாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இது வெட்கக்கேடானது எனவும், நீங்கள் எங்கள் தெருவுக்கு இழுக்கிறீர்கள், நிச்சயம் நாங்கள் உங்களை மீண்டும் தெருவிற்கு இழுப்போம் என்றெல்லாம் மம்தா பானர்ஜி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கு தற்போது மம்தா பானர்ஜி பங்கேற்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் எழுப்பி வருகின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.